கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3வது நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடந்தது. அங்கே பைபிள்ல மத்தேயு 27ஆம் அதிகாரத்திலே 52வது வசனத்திலே கூடி சொல்லப்பட்டிருக்கிறது, கல்லறைகளும் விளந்தது, மரித்த பரிசுத்தவான்களும் உயிரோடு கூட இருந்து பரிசுத்த நகரத்திலே சேர்ந்தார்கள். இப்படி அதில் ஆரம்பிச்சு வெளிப்படுத்தின விசேஷத்தில் முடிக்கிறாங்க. உயிர்த்தெழுதல் என்பது அந்தந்த அவங்கவுங்க வரிசையிலே நடைபெறும் என்று வேதம் சொல்கிறது. இதை குறித்த ஒரு வேத பாடம் ஒன்று இருக்கிறது. எப்படி உயிர்த்தெழுதல் நடக்கும், யாருக்கு நடக்கும், யாருக்கு ஃபர்ஸ்ட் நடக்கும், யாருக்கு லாஸ்ட் நடக்கும், உயிர்த்தெழுந்த பிறகு எங்க அந்த ஆத்மா, இப்படிப்பட்ட அநேக சம்பவங்கள் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அது நம்முடைய செய்தி அல்ல. இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. இந்த உயிர்த்தெழுதலினாலே நமக்கு ஆண்டவர் என்ன பலனை கொண்டு வந்து வைக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாம் தியானம் செய்ய போகிறோம். இன்னைக்கு தேதி என்னது? என்ன தேதி? 20ஆம் தேதி. யோவான் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 20ஆம் தேதியில 20ஆம் அதிகாரத்தில் ஒரு செய்தியை கற்று வச்சிருக்காரு. நல்ல கேட்குதா? லாஸ்ட் யோவான் 20ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை நாம் வாசிப்போம். ஒன்பதாவது வசனம், அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். ஜெபிக்கலாம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கூடி வரும்படி கிருபை செய்திருக்கிறேன். இந்த உயிர்த்தெழுதலின் செய்தியை நாங்கள் தியானித்திருக்கிறோம். நீ பேசுகிற தெய்வம், எங்களோடு கூட நீர் பேசுவீராக, எங்களுக்கு கற்றுத்தருவீராக. நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அந்த வேத ரகசியங்களை நீர் வெளிப்படுத்துகிறவர். அதனால எங்கள் ஆத்துமா திருப்தியாகும், மகிழ்ச்சியாகும். உங்களுடைய வேதமே என் மன மகிழ்ச்சி என்று சங்கீதக்காரன் சொல்கிறது போல இன்றைக்கு ஆண்டவரே எங்கள் மன மகிழ்ச்சியோடு கூட அனுபவியாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 9வது வசனத்திலே அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்தார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே 23வது வசனத்தை வாசிப்போம். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அதிலே முதல் பலனானவர் கிறிஸ்து. இந்த மரணத்தை ஜெயித்தவர்கள் இந்த பூமியிலே எவரும் இல்லை. பைபிள் சொல்கிறது
முதல் பலனானவர் கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து முதலாவதாக இந்த மரணத்தை ஜெயித்து அவர் பாதாளத்தையும் ஜெயித்து மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்தார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் எழுந்தார் என்று கேட்டால், மரித்த கிறிஸ்து உண்மையான தெய்வம் என்று சொல்லி உலக ஜனங்களுக்கு தன்னை காண்பிக்கும்படிக்கு அவர் அந்த சத்துருவாய் இருந்த மரணத்தை ஜெயித்தார். இந்த யோவான் சுவிசேஷத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 20ஆம் அதிகாரத்துக்கு அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவரை நோக்கி மரியாதை என்றார். அவர் திரும்பி பார்த்து ரபுனி என்றார். அதற்கு போதகரே என்று அர்த்தமா? இங்கே ஆண்டவர் மரியாதை பார்த்து மரியாதை என்றார். அவர் திரும்பி பார்த்து ரபுனி என்றார். ரபுனி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமா? ரபுனின்னு சொன்னால் போதகர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதகராக வெளிப்பட்டார், தீர்க்கதரிசியாக வெளிப்பட்டார், இரட்சகராக வெளிப்பட்டார். அவர் வர போகிறார். இவருக்கு எப்படி வெளிப்படுத்தினா போதகராக வெளிப்பட்டார். இந்த மகதலேனா மரியாள் ஆண்டவரிடத்திலே அன்பாக இருக்கிறார். இந்த மகதலேனா மரியாளை குறித்து மார்க் சுவிசேஷம் கடைசி அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிப்போம். முதலாவதாக உயிர்த்தெழுந்த இயேசு இந்த மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்று வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கும் பொழுது இந்த யோவான் 20ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். 2வது வசனத்திலிருந்து நாம் படிக்கலாம். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையிலிருந்து போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் கீழே போகவில்லை. இங்கே நம்ம படிக்கிறோம், 2 சீஷர்கள் இந்த கல்லறையில இயேசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மரியாள் போய் சொன்ன உடனே இவங்க 2 பேரும் ஓடுறாங்க, கல்லறைக்கு ஓடுறாங்க. எதுக்கு ஓடினாங்க அப்படின்னு கேட்டா, இவங்களுக்குள்ள இயேசு வந்துட்டு அங்க இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்காக ஓடினாங்க. அங்க போய் பார்த்தா அங்க யாரும் இல்லை, இயேசு இல்லை. என்ன இருந்துச்சு அந்த இடத்துல? சீலை இயேசுவை சுற்றி வைக்கப்பட்டதான அந்த
சீலை தான் இருந்துச்சு, சீலையை தான் பார்த்தாங்களே தவிர இயேசுவை என்ன பண்ணல, பார்க்கல. அவங்க எப்படி போனாங்களோ அதே போல தான் ரிட்டர்ன் பண்ணாங்க. ஆனா இந்த மரியாள் மகதலேனா மரியாள் இயேசுவை அதிகமாய் நேசிக்கிற மகள். முதல்ல பாருங்க, வாரத்தின் முதல் நாளிலே அதிக இருட்டோடே இருக்கும் பொழுது இந்த மரியாள் இயேசுவை காணும்படி போகிறாள். அங்கே இயேசுவை காணவில்லை. இயேசுவை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு திரும்பல. இந்த 2 சீஷர்களும் அதே போல போய் பார்த்தாங்க. அங்க இயேசுவை பார்க்க முடியல. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அங்க இல்ல, வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த வசனத்தையும் பாருங்க, அந்த 10வது வசனம். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்துக்கு திரும்பி போனாங்க. அங்க இல்ல, என்ன காணுமே, எங்கன்னா வச்சுட்டாங்க, தேடலாமே, அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள வரல. ஆனா மரியாள் பாருங்க, 11வது வசனத்தை பாருங்க. மரியாள் கல்லறை பக்கத்திலே உட்கார்ந்துட்டா. இயேசு எங்க வைக்கப்பட்டாரோ அங்கேயே பக்கத்துல. பாருங்க, அந்த கல்லறை விட்டு பிரிவதற்கு அவளுக்கு மனமில்லை. கல்லறை அருகே வெளியே நின்று என்ன பண்ணி கொண்டிருந்தாலாம்? அழுது கொண்டிருந்தான். ஐயோ, இயேசு எங்க கொண்டு போயிட்டாங்களோ சொல்லி அவள் அழுது கொண்டே இருந்தாள். அழுது கொண்டிருக்கும் போது 12வது வசனத்துல இடத்துல வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் வருவனும் கால் மாட்டில் வருவனும் உட்கார்ந்து இருக்க கண்டார். இப்பதான் ஆரம்பிக்கும் ஆண்டவருடைய வெளிப்பாடு. அங்கதான் ஆரம்பிக்கும். எப்போ ஆரம்பிச்சு தெரியுமா? அவ கல்லறை அருகே உட்கார்ந்து இயேசுக்காக புலம்பிக் கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு தரிசனத்தை பார்க்கிறா. ஆண்டவர் தரிசனத்தை பார்க்கிறார். போய் கல்லறை திரும்பி பார். அவன் கல்லறையை பார்க்கும்போது 2 தூதர்களை ஃபர்ஸ்ட் பார்க்க. அப்போ இயேசு பார்க்கல, ஃபர்ஸ்ட் தூதர்களை பார்க்க. அப்போ அந்த தூதர்களை பார்க்கும்போது அந்த தூதர்கள் அவளை பார்த்து கேட்குறாங்க. அடுத்த வருஷம் படிமா அவளை நோக்கி என்றார்கள். சரி, அவங்க கேட்டாங்க. இவன் சொல்ற ரிப்ளை பண்ணிட்டான், எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த தூதர்கள் என்ன செய்தார்கள் அங்கே எழுதப்படலை. அடுத்த வசனத்தில் ஆரம்பிக்குது, படிங்க. இங்க பாருங்க, தூதர்களும் அதே வார்த்தையை கேட்கிறாங்க. என்ன வார்த்தை? ஏன் அழுகிறார்? இயேசுவும் அதே வார்த்தையை கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? ஏன் அழுகிறார்? 2 பேரும் என்ன பண்றாங்க? ஒரே வார்த்தையை தான் கேட்கிறாங்க. ஆனா பாருங்க, 2 பேரும் கேட்டாங்க. தூதர்களால ஒன்றும் செய்ய முடியல. இயேசு அவருக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்தார். என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய கண்ணீரை துடைத்தார். அல்லேலூயா. அந்த வசனத்தை முழுசா வாசிங்க. 15வது வசனம். பார்த்து அழுகிறார் என்றார். அப்போ என்ன பண்றார் இயேசு? அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தூதன் செய்ய முடியாத காரியத்தையும் இயேசு செய்வான்.
சில பேர் தூதர்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறாங்க. இந்த தூதன் வந்தாரு, அந்த தூதன் வந்தாரு, அவங்களுக்கு ஒரு சிலை, அவங்களுக்கு ஒரு பொம்மை. தூதர்களை குறித்து அநேக காரியங்களை உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு தூதன் அழுகையை துடைக்கல, இயேசு அவருடைய கண்ணீரை துடைத்தார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 சீசன்களும் வந்து ஓடினாங்க, ஓடியா இருந்தாங்க, பார்த்தாங்க, உள்ள போனாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா போய்விட்டாங்க, தாங்க இருந்த இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனா இந்த மரியாள் ஓடி போனா, இருட்டோடே ஓடினா, கல்லறையில பார்க்கல, இல்ல இயேசு. மறுபடியும் வந்தா சீசர்கிட்ட சொன்னா, மறுபடியும் ஓடினா, அங்க இயேசுனுடைய சீலையை மட்டும் பார்த்தா, அதுக்கப்புறம் கல்லறையிலேயே உட்கார்ந்து மாத்தது இல்லை, அங்க இயேசுக்காக அழுது குழம்பு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க அன்பானவர்களே, ஆண்டவருக்காக ஒரு துடிக்கிறதான ஒரு உள்ளத்தை கற்றுப்பாங்க. இந்த 2 சீசர்களும் பார்த்தாங்க, போயிட்டாங்க. ஆனா இந்த மரியாள் அங்கேயே உட்கார்ந்து இயேசுக்காக அழுது கொண்டிருக்காங்க. எதற்காக? இயேசுனானே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வாஞ்சியுள்ள உள்ளத்துக்கு கர்த்தர் தரிசனமானார். அல்லேலூயா. மார்க்ல வாசிக்கிறோம், இந்த முதல் தரிசனம், இந்த முதல் பலன் யாருக்கு கிடைச்சது தெரியுமா? இந்த மகதலான மரியாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவுக்காக வாஞ்சிக்கிறவர்கள், இயேசுவுக்காக தாகம் உள்ளவர்கள், இயேசுவுக்காக ஓடி உட்காருகிறவர்கள், சபையை தேடி வருகிறவர்களுக்கு ஆண்டவர் தரிசனமாவார். உங்கள் அழுகையின் கண்ணீரை அவர் துடைப்பார். இந்த 2 சீஷர்களும் வந்து பார்த்தாங்க, தாங்க எப்படி மனது இருக்குதோ அப்படியே துக்கமா போயிட்டாங்க. ஆனா இந்த மரியாதை பாருங்க, வரும்போது துக்கமா இருந்தா, ஆனா போகும்போது எப்படி போனா தெரியுமா? அவருடைய அழுகையின் கண்ணீர் துடைக்கப்பட்டு சந்தோஷமாய் வீட்டுக்கு போனா. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உயிர்த்தெழுந்த இயேசு உன் கண்ணீரை துடைப்பார். நீ வந்த வண்ணமாய் போக மாட்ட, உனக்கு தரிசனமாகி உன் இருதயத்தின் பாரங்களை நீக்கி உன்னை புது சிருஷ்டியாய் தேவன் மாற்றி வெளியே அனுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த முதல்ல இயேசுவை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த மகதலேனா மரியாள். ஏன்னு கேட்டா, 7 பிசாசுகளை அவரிடத்திலிருந்து நீக்கி அவளை சுகமாக்கினவர் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனால ஆண்டவர் பயங்கர அன்பு பற்று. கல்லறை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாராவது கல்லறையில் உட்காந்துருப்பாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். இப்போ கூட ஒரு கல்லறைக்கு போயிட்டு வந்தோம், எப்படா வெளியே வந்து நிற்போமோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என்ன இந்த கல்லறையை மெயின்டனே பண்ண மாட்டாங்க, ஒரே செடியும் போதும் காருமா இருந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ணி சுவிசேஷத்தை சொல்லியாச்சு. கல்லறை எப்படியோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே வந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் போயிடுச்சு. அல்லேலூயா. பாருங்க, இந்த மகளை பாருங்க, கல்லறை கிட்ட யாருமே போக மாட்டாங்க. ஆனா கல்லறையை பார்க்க வரல, இயேசுவை பார்க்க வந்தார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் கண்ணீரை துடைப்பார். உன்னை வந்த வண்ணமாய் விட மாட்டார். புது சிருஷ்டியாய் மாற்றி எடுப்பவர் வல்லவர். கரங்களை கட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். இரண்டாவது, இந்த உயிர்த்தெழுந்த இயேசு என்ன செய்தார் என்று கேட்டால், அறிவிக்கப்பட்டார். She proclaimed the gospel to the disciples first. இந்த மகதலேனா மரியாளுக்கு அந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த மகதலேனா மரியாளை குறித்து நாம் இங்கே படிக்கும் பொழுது 20ஆம் அதிகாரத்திலே
18வது வசனத்தை நாம் வாசிப்போம். மகதலேனாள் மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தார். பாருங்க, சீஷர்களுக்கு தான் முதல்ல போய் இந்த காஸ்பல் போய் சேர்ந்துச்சு. நற்செய்தி, நல்ல செய்தியை ஒரு பெண் கொண்டு போய் சொல்றார். இந்த மகதலேனாள் மரியாள் 7 பிசாசு பிடித்திருந்தவர், இயேசுவை அறியாதவர், இயேசு கிட்ட இருந்து சுகத்தை வாங்கினவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எப்பயோ வந்தவர். ஆனா இந்த சீஷர்கள் 12 பேர், அந்த 11 பேரும் ஆண்டவரோடவே தான் இருந்தாங்க, ஆண்டவரோடே தான் சாப்பிட்டாங்க, ஆண்டவரோட தான் படுத்து வந்தாங்க, ஆண்டவருடைய மிராக்கிள்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. எல்லாமே பார்த்திருந்தோம். அந்த வெளிப்பாடு அவங்களுக்கு கிடைக்கல, அந்த வெளிப்பாடு இந்த மரியாளுக்கு கிடைச்சது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட இந்த மரியாள் அடுத்தது ஆண்டவர் என்ன செய்யறார் தெரியுமா? ஒரு ஊழியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அங்கு ஆண்டவர் சொன்னதாக எழுதப்படல. அங்கு வசனம் சொல்லுவது மகதலேனாள் மரியாள் போய் என்றுதான் எழுதப்பட்டது. எங்க போனா? தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளை சீஷர்களுக்கு அறிவிக்கப்பட்டார். ஆண்டவர் சில காரியங்களை உயிர் தெழுந்த பிறகு சொன்னார். மகதலேனாள் மரியாள் அதை தனக்குள்ள அடக்கி வைத்துக் கொள்ள முடியல. மறுபடியும் போனா, அப்பா நீங்கள்லாம் தேடிட்டு வந்துட்டீங்க வீட்டுக்கு, ஆனா கர்த்தர் எனக்கு தரிசனம் ஆகிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பயந்து நடுங்கி உள்ள கூட்டு போட்டு உள்ள உட்காந்துருக்கோம். இயேசு போயிட்டாரு, அவரை தான் நாங்கள் நம்பிட்டு இருந்தோம், அவரை தான் விசுவாசிச்சுட்டு இருந்தோம். இயேசு எங்ககிட்ட இல்லை. கல்லறைக்கு போனாலும் அங்க பாடி அந்த சரீரத்துல இல்லை கிடக்குற என்று சொல்லி இருந்து துக்கத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை, ஒரு பொட்டலத்தை இந்த மரியாள் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அல்லேலூயா. இந்த ஃபர்ஸ்ட் பாக்கியம், இந்த முதல் பாக்கியம் கர்த்தர் மரியாதை கொடுக்கிறார். நாங்கள் நேசிக்கிற அந்த மகளுக்கு அல்லேலூயா இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுப்பார். அல்லேலூயா. பேதுருவை பார்த்து கூட ஆண்டவர் கேட்டாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? பேதுரு என்ன சொன்னாரு? ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்கிட்ட அன்பா இருக்கிறாயா? ஆண்டவர் உள்ள பாருங்க, நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? நீ என்னை நேசிக்கிறாயா? என்கிட்ட நீ அன்பா இருக்கிறாயா? ஒரு முறை கேட்கல, ஏன் ஒரு முறை கேட்ட போதாது? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அன்புக்கு ஆழம் இருக்கு. பிரதான கற்பனை என்ன தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயா? நீ உலகத்தில் ஜீவிக்கிறது எது தெரியுமா? நம்ம ஃபர்ஸ்ட் கர்த்தரை என்ன பண்ணுமா? ஒரு பாட்டு கூட நல்ல ஒரு கோரஸ் இருக்குது தெரியுமா? ஆமா, love it, love it, love him in the morning, love him in the good time, love it, love it, love him when the sun goes down. Jesus, Jesus, Jesus in the morning, Jesus in the night, Jesus, Jesus, Jesus when the sun goes down. காலையிலும் மாலையிலும் மத்திய வேலைகளிலும் எவ்வேளைகளிலும் நான் அவரிடத்திலே அன்பு கூறுகிறேன். அல்லேலூயா. வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நான் அவரை நேசித்து இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுது
அவர்தான் எனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நேசித்த அந்த மகளை கர்த்தர் வெறுமையா அனுப்பல, நிரப்பி அனுப்பினார். ஹல்லேலூயா சொல்லுவோம். அன்பானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே உங்களுக்கு அந்த நிறைவை கொடுக்க ஆண்டவர் காத்துக் கொண்டிருக்கிறார். அந்த பொட்டலத்தை கொடுக்க ஆண்டவர் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அன்பான மகளே, என்னை நேசித்து வருகிற மகனே, நேசித்து வருகிற மகளே, உன்னை நான் வெறுமையாய் விடுவது இல்லை. ஹல்லேலூயா. உன்னை நிரப்ப நான் வந்திருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றாலும் நிரப்புகிற நம்முடைய தெய்வம். உன்னுடைய சாரோவை ஜாயா கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அது மாற்றுவது மாத்திரமல்ல, உனக்கு ஒரு நல்ல ஊழியம் செய்யக்கூடிய, அவரை அறிவிக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை கர்த்தர் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, the first good news was proclaimed to the disciple by Mary. முதல் சுவிசேஷம் யாருக்கு போச்சு அப்படின்னு கேட்டா, மற்றவங்களுக்கெல்லாம் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அல்ல, யூதர்களுக்கு அல்ல, உலக ஜனங்களுக்கு அல்ல, விசுவாசிகள். முதல் சுவிசேஷம் யாருக்கு போச்சுன்னா சொந்த சீஷர்களுக்கு தான் போச்சு. அவங்களுக்கு சொன்ன அவஸ்து அப்படின்னு கர்த்தர் சித்தம் பண்ணார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் சீஷர்கள் தான். ஆமென். இயேசுவை ஃபாலோ பண்ற அத்தனை பேரும் அவருக்கு சீஷர்கள் தான், இல்லையா? என்னை பின்பற்ற விரும்புகிறேன், தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றவன் அவன் தான் சீஷன், இல்லைங்களா? அப்போ இந்த சீஷர்களுக்கு மேல கர்த்தருடைய கண் இருந்துகிட்டே இருந்துச்சு. வேற எங்கேயும் போயிடாதமா, உங்ககிட்ட போகும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அதிகமாய் நம்மை நேசிக்கிறார். சீஷராய் கர்த்தர் மாற்றி ஆண்டவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறபடினாலே புதிய புதிய வெளிப்பாடுகளை, புதிய புதிய செய்திகளை, புதிய புதிய அனுபவத்தை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் என்னன்னு கேட்டா, அன்றைக்கு அந்த சீஷர்கள் கேட்டு பலப்பட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷர்களுக்கு அறிவித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் ஒரு பெண்மணிக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது நீங்க பார்த்தீங்கன்னா 19வது வசனமும் 20வது வசனத்தையும் நாம் வாசிப்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருந்த இடத்தில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார். இப்போதாங்க சந்தோஷம் வருது. கை தட்டுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருக்கு முதல்ல வந்துடுச்சு. ஆனா சீஷர்களுக்கு எப்ப கொடுத்தாரு கர்த்தர்? அதே வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்துட்டு வந்தவங்களை கூட ஆண்டவர் சும்மா உள்ள ஆமென் சொல்லு. 2 சீஷர்கள் ஓடினாங்கல்ல, பிரயாசம் எடுத்தாங்கல்ல, உள்ள போய் பார்த்தாங்கல்ல, அவங்கள சும்மா கர்த்தர் விடல. யாரையும் சும்மா ஆண்டவர் விட மாட்டார். தன்னை தேடி வருகிறவர்களை கர்த்தர் வெறுமையாய் அனுப்புவது இல்லை. சீஷர்கள் போனாங்க, இப்போ இயேசுவே வந்துட்டார். அல்லேலூயா சொல்லுவோம். எங்க வந்துட்டாரு? அவங்க இருக்கிற அறைக்கே வந்துட்டார் ஆண்டவர். எப்படி வந்தார் தெரியுமா? கதவு பூட்டி இருக்கையில். அல்லேலூயா. கதவு, நான் உங்க வீட்டுக்கு வரேன், உங்க வீடு பூட்டி இருக்குதுன்னா நான் உள்ள வர முடியுமா? கதவை தட்டினா தான் என்ன பண்ண முடியும்?
வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற வாட்ச்மேன் வந்து கதவை தட்டுறாரு, காலிக்குள் அடிக்கிறாரு, கதவே திறக்கல. அப்புறம் நேற்று தினத்தில் பார்த்து அவரை பார்த்து இது மாதிரி கட்டினாங்க, யாருமே வரலன்னு, ஆமாவா, ஃபோன் நம்பர் வாங்கி அப்புறம் ஃபோன் பேசுங்க. பூட்டப்பட்டிருக்கிற வீட்டில் யாரும் உள்ள நுழைய முடியாது, ஆனால் இயேசுவால் நுழைய முடியும். ஏன் தெரியுமா? அவர் திறந்த வாசலை யாராலும் பூட்ட முடியாது, அவர் பூட்டின வாசலை யாராலும், அந்த அதிகாரத்தை கர்த்தர் கையில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சகல வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் யார் என்று கேட்டால் அவர் சர்வ வல்லவர், சகல அதிகாரம் படைத்த தேவன். அவர் பூட்டின வாசலுக்குள்ளாரும் நுழைய முடியும், அவரால் வெளியும் வர முடியும். அல்லேலூயா. கர்த்தர் அவங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்தபடினாலே கேட்ட பத்தியோ கூட்ட பத்தியோ அவர் கவலைப்படல, சீசர்களை குறித்து தான் கர்த்தர் கவலைப்பட்டு கொண்டார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். அங்க வாசிக்கிறோம் பாருங்க, இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அப்புறம் சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். தேவனின் மகிமை உண்டாகட்டும். அன்பர்களே, அதிகாலையில தேடி போகிறவர்களுக்கு ஃபர்ஸ்ட் கர்த்தர் தரிசனமாவார். மகதலேனா மரியாள் அதிகாலையில போய் தேடினா அவருக்கு தான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது சீஷர்கள் வந்தாங்க, சீஷர்களுக்கு சாயந்தரம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்க இயேசுவை ஃபர்ஸ்ட் தேடினீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கர்த்தர் தரிசனமாவார். நீங்க லேட்டா ஏஞ்சி தேடினீங்கன்னா கர்த்தர் சாயந்தரமா தான் ஆண்டவர் கிட்ட வருவார். அல்லேலூயா. காலையிலே பார்க்கணுமா இல்ல இரவுல பார்க்கணுமா? பைபிள்ல பல இடங்கள்ல நம்ம அதாவது யோசுவா கிட்ட கர்த்தர் பேசும்போது இது பேசினார், நீ எழுதுறாங்க போ, அந்த ஜனங்களை கையிலே நான் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். அடுத்த வருஷத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யோசுவா அதிகாலையில் எழுந்தான், மோசே அதிகாலையில் எழுந்தான். அப்போ ஆண்டவர் பேசும்போதெல்லாம் தேவனுடைய ஊழியக்காரர்களும் தேவ ஜனங்களை என்ன பண்ணாங்க தெரியுமா? தாமதிக்கல. அவர்கள் தெரிந்து கொண்ட நேரம் எது கேட்டா தான் அதிகாலை. அல்லேலூயா. அன்பானவர்களே, இயேசு உங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொன்னா நீங்க நோக்கிக்கொள்ளுங்க, தூங்க. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொட்டாய் இருக்குங்க, ஆராதனையிலும் கொட்டாய், செய்தியிலையும் கொட்டாய். முடிஞ்சு போகும்போதும் நீ கொட்டாயோட தான் போகும். இவங்க பாருங்க, உற்சாகம் கொண்டார்கள், சந்தோஷம் அடைந்தார்கள். ஆண்டவர்கிட்ட வரும்போது நம்முடைய உள்ளம் எப்படி மாறும்னா சந்தோஷமாய் மாறும். நம்முடைய தேவன் சந்தோஷத்தின் தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. எல்லா உபத்திரங்களையும் கண்ணீரையும் நீக்கி உன்னை சந்தோஷப்படுத்துதான் அவருடைய சித்தம். அல்லேலூயா. அதற்கு போல் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மீண்டும் சொல்லுகிறேன். ஆமென். அருமையான சகோதரர்கள் எல்லாம் அழகா வசனங்களை மாட்டிட்டாங்க. இன்னும் 2 வருஷம் மாட்டணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வேதி கொடுத்தாச்சு. பாருங்க, சபை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வசனங்களால். இப்போ பாருங்க, அன்னைக்கு அந்த டெடிகேஷன் அப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவர் கேட்டார், என்னங்க ஃபோட்டோ கிட்ட எதுவும் வைக்கலையா, இந்த காலயத்தில் சிலை எதுவும் வைக்கலையா அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? நான் என்ன பதில் சொல்ல தெரியுமா? சிலை வைக்க மாட்டோம், வசனத்தை வைப்போம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை. சில தெய்வம் அல்ல, படம் தெய்வம் அல்ல. வேதம் சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. So the first privilege is for the word. privilege சொல்ல முடியாது, வார்த்தை தான். அதனால தான் நம்ம சர்ச்சில் ஃபோட்டோ எதுவும் மாட்ட மாட்டோம். ஏன் சிலுவை கூட வைக்க மாட்டோம்.
இல்லையா? தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். சும்மா வந்து புத்தி போட்டு அந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து சொல்லிட்டு வாங்கி போறது இல்லை, பிரயோஜனம் இல்லை. முழு இதயத்தோடு, அதான் சொல்றேன், உன் முழு மனதோடு, உன் முழு பலத்தோடு, உன் முழு சிந்தையோடு அவரிடத்தில் நீ அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சீஷர்களுக்கு தரிசனமானார். நம்முடைய தேவன் தரிசிக்கிற தேவன், தரிசனமானார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனக்கு கூட தரிசனத்தில் கர்த்தர் பேசினார். அது வெளிப்பட்டார். வார்த்தையை கேட்டேன், ஆனால் முழு நம்பிக்கை வரல. தரிசனத்தை பார்த்தேன், அப்பதான் சபைக்கு போக ஆரம்பிச்சேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வார்த்தையை கேட்க விசுவாசிச்சு, ஆனால் சபைக்கு போல. சபைக்கு எப்போ போனேன்னு கேட்டால் ஆண்டவர் மறுபடியும் பேசுறது தான் சபைக்கு போக ஆரம்பிச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுபோல இந்த சீஷருடைய நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? தரிசனமாவா. அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நான்காவதாக, இது மிக மிக முக்கியமானது, 4th பாயிண்ட். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? உயிர்த்தெழுந்த இயேசு தன்னை வெளிப்படுத்தினார், வெளிப்படுத்தி அழுகையை உடைத்தார். இரண்டாவது, உயிர்த்தெழுந்த இயேசு அறிவிக்கப்பட்டார். மூன்றாவது, உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களுக்கு தரிசனமானார். நான்காவது, உயிர்த்தெழுந்த இயேசு அவிசுவாசியை விசுவாசியாக கர்த்தர் மாற்றினார். கரங்களை சோதரமாக, கரங்களை சோதரமாக. இந்த 4வது குறிப்புல பாருங்க, 25வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 25. கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு, அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். யார் சொல்றது இது? தோமா சொல்றார். தோமா யாரு? அவருடைய சீஷன். இந்த தோமா தான் இந்திய தேசத்துக்கு முதல் சீஷனாக அனுப்பப்பட்டு சுவிசேஷத்தை நம்முடைய, அதாவது கேரளா மாநிலம், அந்த சவுத்து தமிழ்நாட்டில் பிரசங்கம் பண்ணி பின்பு சின்னமலையில் வந்து மரிச்சார். அவருடைய கல்லறை வந்து சாந்தோமில் வைக்கப்பட்டிருக்கிறது. த ஃபர்ஸ்ட் டிசைபிள், அதாவது அதாவது இயேசுடைய சீஷர்களிலே ஒருவர் இந்த இந்திய தேசத்துக்கு அனுப்பப்பட்டவர் இந்த தோமா. இந்த தோமா இயேசுவோடு கூட இருந்தவர், எல்லாம் பார்த்தவர். இன்னைக்கு அவிசுவாசியா போயிட்டார். இயேசு மரிச்ச பிறகு அவருக்குள்ள இருக்கிற டோட்டல் விசுவாசம் ஒன்றுமே இல்லை, போயிடுச்சு. இந்த சீசத்தை தான் பார்க்குறாங்க. தோமா கிட்ட சொல்றாங்க, தோமா நான் அவரை பார்த்தேன், வந்தாரு, எங்களோட பேசினாரு, எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாரு, எங்கள் துக்கத்தெல்லாம் நீங்களான்னு சொல்றாங்க. மரியாதை சொல்றேன், ஆமா கல்லறைக்கு போனேன், அங்கேயே எனக்கு தரிசனம் பண்ணாரு. எல்லாம் சொன்ன பிறகு கூட இவன் என்ன தெரியுமா சொல்றான்? நான் என் கையை கொண்டு போய் அவருடைய விழாவில் போட்டால் ஒழிய, அவருடைய கையில் இருக்கிற காயங்களை பார்த்தால் ஒழிய அவர் என்ன பண்ண மாட்டேன், நம்ப மாட்டேன். எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிறார் பத்தியா? அவிசுவாசத்துல. விசுவாசத்துல தான் ஸ்ட்ராங் கேள்விப்பட்டுருவான். இவர் எப்படி இருக்கிறாரு? அவிசுவாசத்துல ஸ்ட்ராங் ஆகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவ்வளவு ஆணித்தனமா சொல்லப்பட்ட அந்த தோமாவை கர்த்தர் என்ன பண்ண தெரியுமா? அவனுக்காக 3ஆவது முறை கர்த்தர் தரிசனம் வர. கீழே வாசிங்க. 8 நாளைக்கு பிறகு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். இப்ப பாருங்க, முதல் நாள்ல அதிகாலையில மரியாதைக்கு தரிசனம், சாயந்தரத்துல எல்லா சீஷர்களுக்கும் கர்த்தர் தரிசனமானார். இப்போ 3ஆவது தரிசனம் யாருக்கு கிடைக்கணும் அப்படின்னா,
அவிசுவாசியா இருக்கிற தோமாவை பார்த்து 8வது நாள்ல கர்த்தர் வர ஸ்தோத்திரம். விசுவாசிகளுக்கு ஃபர்ஸ்ட் தரிசனம். ஆமென். இன்னைக்கு தரிசனம் பார்க்கறதுக்கு, சாமியை தரிசனம் பார்க்கறதுக்கு என்ன பண்றாங்க? காசு கொடுத்து சாமியை தரிசிக்கணும். நம்முடைய தேவன் காசு கொடுத்து, நீ காசு கொடுத்தா தான் உங்களுக்கு தரிசனம் ஆகிறது கிடையாது. உன்னை நேசிக்கிறபடினால் கர்த்தருடைய தரிசனம். அல்லேலூயா. பாருங்க, இந்த அவிசுவாசியா இருக்கிற அந்த ஒரு ஆத்மாவை தேடி மறுபடியும் இயேசு வந்தார். பாருங்க, அவருடைய அன்பு பாருங்க. ஒருத்தர் கூட பைபிள் சொல்கிறது, ஒருவர் ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை நான் தேடினேன் என்று சொல்றாங்க. இந்த ஒரு தோமாவை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் 3வது முறை கர்த்தர் தரிசனமானார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப சொல்றார், பின்பு அவர் தோமாவை நோக்கி 27வது வசனம், நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கை நீட்டி என் விழாவிலே போடு. அவர் அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று அவிசுவாசம். அவன் பாருங்க, விசுவாசத்துல ஏழை ஆயிட்டான். ஆனாலும் இயேசு அவரை விடல, தரிசனமானார். அன்பானவர்களே, இன்னைக்கு விசுவாசத்துல ஏழையா இருக்கிறோமா, இல்ல விசுவாசத்துல பணக்காரர்களா இருக்கிறோமா? ஒருவேளை இந்த தோமா போல இருக்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கும் கர்த்தர் தரிசனமானா. ஒருவேளை உங்க வீட்டுல இயேசுவை விசுவாசிக்காதவங்க, இன்னும் அவரை நம்பாதவங்க அப்படி இருப்பார்களானா, இன்னைக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்ன தெரியுமா? நீங்க அவங்களுக்காக ஒரு குறிப்பா ஒரு காரியத்தை சொல்லி செவி. என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் கணவன் இன்னும் விசுவாசிக்கல, என் பிள்ளைங்க இன்னும் விசுவாசிக்கல, யார் யாரெல்லாம் விசுவாசிக்கலையோ ஆண்டவரே, இந்த தோமாவுக்கு நீ தரிசனமாகி நீ வெளிப்படுறது போல அவங்களுக்கு ஒரு தரிசனத்தை நீங்க கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படி நீங்க ஜெபிப்பீங்களா? அவங்களுக்காக சொல்றீங்களா? கருத்தாய் ஜெபி. அப்ப கர்த்தர் எப்படியோ ஒரு வகையில அவங்களுக்கு தரிசனமாய் கர்த்தர் பேசும். ஆண்டவருடைய செயலை நான் தெரியுமா? உன் அவிசுவாசத்தை நீக்கி நீ விசுவாசியாய் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அதுக்காக கர்த்தர் எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதுக்காக தன்னையே வெளிப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் சொல்ல 1 தீமோத்தேயு 2:4 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரும் கெட்டு போகாமல் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் நான் சித்தமுள்ளவராக இருக்கிறேன். ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது, ஒருவர் கூட நரக பாதாளத்துக்குள்ள போயிடக்கூடாது. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய. அப்போ நீங்க அதுக்கு மூளைக்கல்ல, நீங்க கல்ல, நீங்க அதுக்கு நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே, அவருடைய அவிசுவாசத்தை நீக்குங்க, அவங்க விசுவாசியா மாத்துங்க, தரிசனமாகுங்க. பிரைஸ் எல்லாம். சில சாட்சிகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு சிலர் ஆண்டவருடைய வார்த்தையை, அதாவது வார்த்தையை பார்த்து ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறார். சில பேர் சொப்பனத்திலே தரிசனமாகி அதன் மூலமா ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறார். சில பேர் வியாதிகள் சுகமாகி விசுவாசத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. சில பேர் பேய் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அப்படி ரட்சிக்கப்பட்டவங்க வந்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர்கிட்ட வந்துட்டாங்க. கர்த்தர் அவங்களை சேர்த்து கொண்டார். ஆனா இன்றைக்கு என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் யாரெல்லாம் இன்னும் விசுவாசியா அவிசுவாசியா இருக்கிறாங்களோ இந்த வசனத்தை வச்சு நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நீங்க எப்படியாவது தரிசனமா இருக்க, எப்படியாவது தரிசனமாய் அவங்களுடைய கர்த்தர் பேசி அவங்களையும் விசுவாசியா மாற்றுங்க என்று சொல்லி. அல்லேலூயா.
தேவனுக்கு மகிமை உண்டாகும். அந்த 11 சீஷர்கள் ஒரு சீஷனை கூட கர்த்தர் விடல, அத்தனை பேரையும் கர்த்தர் ரட்சித்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன அவங்களை திருப்பி ஒவ்வொருவரையும் திருப்பி ரட்சித்தார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டால், உனக்கு நான் வெளிப்படுவேன், கண்ணீரை துடைப்பேன், உன்னை அறிவிக்கிறவளாய் நான் மாற்றுவேன். மூன்றாவது, நான் உனக்கு தரிசனங்களை கொடுப்பேன். நான்காவது, உன் அவிசுவாசங்களை நீக்கி உன்னை விசுவாசிக்க கர்த்தரை பலப்படுத்துவார். இந்த உயிர்த்தெழுந்த இந்த இயேசு இந்த 4 ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தாவே எங்களுக்கு நீ பேசின இந்த வார்த்தைகளின் படியாக